வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு முக்கியமான எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் 13/6/2025. ஸோ சிடிஎஸ் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல் இந்த இதற்கான நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாகவே வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துடலாம். இதுக்கான அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் டேட் இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 12 தான் லாஸ்ட் டேட். ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் கரெக்ஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 16 ஜூலை 18 வரைக்கும் தான் இருக்கு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 2 பேப்பர்கள் கொண்டதாக இருக்கும். இந்த பேப்பர் 1 தேர்வானது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31 நடைபெறும் சொல்லுவாங்க. அதே மாதிரி பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7 செப்டம்பர் 15 ஓகேங்களா, இந்த டேட்டுக்குள்ள நடைபெற சொல்லுவாங்க. ஒவ்வொரு பேப்பர் வைஸ் மொத்தம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் பேப்பர் வந்து மாறுறதுனால ஸோ இந்த நாட்கள் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய பேப்பர் எது வருதோ ஸோ அந்த டேட்ல உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா, இப்போ அடுத்து ஸோ இதுக்கான வேகன்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ வேகன்சி கிட்டத்தட்ட ஸோ 1910 வேகன்சி கிட்ட மொத்தம் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட் வேகன்சி ஸோ அதே மாதிரி டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபி டிஎன்எஸ்டிசிஎஸ் ஓகேங்களா, ஸோ அனைத்து டிபார்ட்மெண்ட் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ டெக்னிக்கல் போஸ்ட் என்னது டிப்ளமோ ஐடிஐ லெவலில் உள்ளது. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொன்றுமே பார்த்துங்க. ஸோ ஒரு போஸ்ட்டை பாருங்க, அது எந்த டிபார்ட்மெண்ட், ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் உள்ள வேகன்சி எவ்வளோ. ஸோ இதே மாதிரி ஒன் பேனா கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜூனியர் இன்ஜினியர் ஆர்கியாலஜி, அசிஸ்டன்ட் மேனேஜர், மைனஸ் சர்வேயர், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டெக்ஸ்டைல்ஸில் ஓகேங்களா, இதில் ஒரு 3 காலியிடங்கள் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒவ்வொன் பை ஒன்றா ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவர்சீட் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லி டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஹைவே டிபார்ட்மெண்ட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 41 காலியிடங்கள் இருக்குது. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது. இது வந்து ஹாஸ்டல் சூப்பரண்ட். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட் வைஸும் வேகன்சி எந்த டிபார்ட்மெண்ட் சொல்லி உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹவுசிங் போர்டு, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் சில ஆஃபீஸர் கிரேடில் சிந்ததுக்குள்ளே தான் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒவ்வொன்றுக்குமே வேகன்சி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதோட பே லெவலுமே கீழே கொடுக்கும். லெவல் 1 இந்த இது கூட சேலரி இருக்கும். ஸோ லெவல் 10 லெவல் இது மாதிரிலாம் ஒவ்வொரு பே லெவலை போது உங்களுக்கு சேலரிங்கிறது சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஸோ மொத்தம் எவ்வளோ வேகன்சி பார்த்தீங்கன்னா 1910 வேகன்சிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து இதுக்கான வயது வரம்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 1/7/2025 பொறுத்து ஜென்ரல் கேட்டகரி மட்டும் ஜென்ரல் கேட்டகரி அதாவது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி பிசி பிசிஎம் இந்த மாதிரி கேட்டகரியில் இருப்பாங்களா அவங்க இல்லாமல் மற்றவங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி மட்டும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு போஸ்ட் வயசுமே மாறும். இப்போ கெமிஸ்ட் கிரேட் 1 47 வயசு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஸோ மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 32 இருக்கும், இல்லை 37 இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்கு. ஸோ இதே இது நீங்கள் இப்போ எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசி எம்பிசி டிசி இது மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ எந்த போஸ்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு என்னது ஏஜ் லிமிட்டுங்கிறது தேவையில்லை. நீங்கள் எவ்வளோ வயசு தான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து இதுக்கான கல்வி தகுதி பார்த்தோன்னா இங்கேயும் ஒவ்வொரு போஸ்ட் வைஸு அதோட கல்வி தகுதியானது மாறிட்டே தான் இருக்கும். இப்போ கெமிஸ்ட்ரி கிரேட் 1 ஸோ ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் கிளாஸ் எம்எஸ்சி டிகிரி அப்படின்னா பிஎஸ்சி ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ மைனஸ் சர்வேயர், அசிஸ்டன்ட் மேனேஜர், ஜூனியர் இன்ஜினியர். இப்போ ஜூனியர் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா ஸோ சிவில் இன்ஜினியரிங் ஓகே இது மாதிரி முடிச்சாலே போதுமானது. இது மாதிரி பிஏ ஸோ டிப்ளமோ முடிச்சவங்க ஐடிஐ முடிச்சவங்க ஸோ எல்லாமே என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் டிப்ளமோ ஐடி முடிச்சவங்க நிறைய இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா அவங்களுக்கான ஒரு டெக்னிக்கல் ஒரு போஸ்ட் தான் இந்த நோட்டிஃபிகேஷனுங்கிறது. ஓகே, இப்போ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ஓகேவா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எந்தெந்த கல்வி தேர்வு பாருங்க. ஸோ அதுக்குள்ள நீங்கள் அப்ளை ஆவீங்க அப்படிங்கணும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பேப்பர் 1 இருக்குது, பேப்பர் 2 இருக்கு. ஓகேங்களா, இப்போ பேப்பர் 1 அப்படிங்கிறது நார்மல் நம்முடைய தமிழ் இருக்க போது, ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்க போது, அது பார்த்தா மேக்ஸ் இருக்கு. இது மொத்தம் எவ்வளோ 200 கொஸ்டின் கேட்பாங்க. 200 கொஸ்டின் 300 மார்க்ஸ். இதை 3 இதுக்கப்புறம் அதே கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ண பேப்பர் 2 ஒரே தான் வச்சுக்கோங்க. ஓகேவா, பேப்பர் 1ல தமிழ் எலிஜிபிளானா தான் பேப்பர் 2 அவங்க என்ன பண்ணுவாங்க திருத்துவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான். இப்போ பாருங்க செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துலாம். இப்போ பேப்பர் 1 பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. பார்ட் ஏங்கிறது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட், பார்ட் பிங்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸ், பார்ட் சிங்கிறது மேக்ஸ். ஓகேங்களா,
மொத்தம் 200 கொஸ்டின் 300 மார்க், மொத்தம் 3 மணி நேரம் தான். பேப்பர் 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் டிப்ளமோ அது ஐடிஐ லெவலில் இருக்கும். மொத்தம் இங்கே 200 கொஸ்டின் 3 மணி நேரம் 300 மார்க். இதில் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி மார்க் மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் மார்க் எடுத்துக்கோங்க. இந்த சப்ஜெக்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. மொத்தம் 450 மார்க் பேஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? பேப்பர் 2க்கான சப்ஜெக்ட் பேப்பர் ஓகே இவங்க வந்து இந்த கிரேட்னா இந்த இது மாதிரி படிச்சிருக்கணும். அவங்களுடைய கொஸ்டின் பேப்பர் எந்த லாங்குவேஜில் இருக்கும், ஸோ அவங்களுடைய கொஸ்டின் பேட்டர்ன் வந்து எந்த கிரேட், அதாவது டிப்ளமோ லெவலில் இருக்குமா இல்லை ஐடிஐ லெவலில் இருக்குமா சொல்லி இங்கே அப்டேட் பண்ணியிருப்போம். ஓகேவா? இப்போ சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இது பாருங்க ஓவர்சீஸ் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அவங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பரே. யார் மாற்றி மேக்ஸிமம் பார்த்தா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழில் தான் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதி உள்ளவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. கிட்டத்தட்ட 1910 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேகன்சி தனித்தனியாக கொடுத்தனால தான் ஒவ்வொன்றும் கம்மி கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். ஆக்சுவலாக பொதுவாகவே இது ஆக்சுவலாக அனௌன்ஸ் பண்ணலாம். 1910 வேகன்சி அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பொதுவாக நம்ம ட்ரை பண்ணுறோம். இங்கே தனித்தனியாக கொடுக்கனால இவ்வளோ கிடைக்குமா கிடைக்கான்னு யோசிக்கணும். நமக்கு தேவையான ஒரு வேகன்சி தான். ஸோ நீங்கள் நல்லா ட்ரை பண்ணால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஏன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 2 லெவல் இருக்குது. அப்போ ரெண்டுலேயுமே நல்லா யார் நல்லா ஸ்கோர் பண்ணாங்களோ அவங்க தான் வேலைக்கு போக முடியும். நீங்கள் நார்மல் எப்படி அப்ளை பண்ண போகிறோம், ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருப்போம். அதே மாதிரி அதில் கொடுத்துட்டு நிறைய டீல்ஸ் அதில் ஆட்டோமேட்டிக் ஃபில் ஆயிரும். ஃபோட்டோ சைனு சின்ன சின்ன டீட்டெயில்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை கொடுத்து அப்ளை பண்ணி ஃபீஸ் பே பண்ணாலே முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக பாருங்கள். இப்போ டேட்டுமே பார்த்தா உங்களுக்கு ஆகஸ்ட் கிட்ட வருது, அதே மாதிரி செப்டம்பர்லேயும் வருது. அப்படிங்கும்போது சில குறுகிய நாட்கள் உங்களுக்கு தேர்வு வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து டிஎன்பிசி பொறுத்தவரைக்கும் இப்போ ரீசெண்டாகவே ஸோ ரொம்ப நல்லாவே கரெக்டாக பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் நண்பர்கள் யாரோ இருக்காங்க டிப்ளமோ ஐடிஐ முடிச்சுட்டாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ் இந்த மாதிரி வேலையை அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இல்லாமல் சந்திக்கலாம். நன்றி.